மறுபடியும் வாழைப்பழத்து மேல கோவம். அந்த வாழைப்பழத்தை கையில வச்சுக்கிறேன். இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 3யோட டே 8 சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் இந்த டே 8ல இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்த்தலாமா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஸ்டார்டிங்லேயே வேக்கப் சாங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சூப்பர் மாடல் மீரா மிதுன் உட்காந்து தனியா மெடிடேஷன்ற பேர்ல ஏதோ ஒரு பாலை உருட்டிட்டு இருக்குது. அதை நம்ம சாண்டி பல்ல விளக்கிட்டே கலாச்சிட்டு இருக்கிறாரு. ஹலோ பிரதர், நீங்க என்னதான் வானத்துல கை விட்டு தெரிஞ்சாலும் பேப்பர் வராது. நீங்க இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஓவரா சீன் போடாதீங்க. அடுத்து நம்ம சாக்ஷி கக்கூஸ் கேமரா கிட்ட போய், மா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, இப்பதாம்மா எனக்கு உன்னோட அருமை புரியுது அப்படிலாம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த வழியா வந்த தர்ஷன் எதர்ச்சியா உள்ள வர, இந்த அம்மா அழுதுட்டு இருக்க. ஐயோ என்னாச்சு, ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் கேட்காம டீசென்ட்டா, சரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போற மாதிரி போயிட்டு, சரி ஃப்ரீயா பேசிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய்ப்போம் அப்படின்னு வந்ததையும் அடக்கிட்டு வெளியே போயிட்டாரு. இவன் இப்ப இங்க வந்தா ரொம்ப கணக்கச்சிதமா வந்து நிக்கிறான். ஆனா இத போய் கவின் கிட்ட சொல்லிருப்பாரு போல இருக்கு. இல்ல கவினே சாட்சி அழுவுறது எங்க இருந்தோ மோப்பம் புடிச்சிட்டு அங்க இருந்து வந்துட்டாரான்னு தெரியல. அது எப்படி மோப்பம் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கப்படாது. நம்ம கவினை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள எந்த கல்யாணம் ஆகாத பொண்ணு அழுதாலும் பச்சக்குன்னு மோப்பம் புடிச்சு டப்புன்னு வந்துருவாரு. அப்படி இருக்கிறப்ப இப்ப அழுதுட்டு இருக்கிறது யாரு? கரண்டா ஊட்டிட்டு இருக்கிற சாட்சி. அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? சோ அவர் வந்து, நமச்சான் எல்லாம் ஓகே தானா, நான் இருக்கட்டுமா போட்டுமா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வருவேன்னு சொல்லு அம்மா கிட்ட, இப்போதைக்கு கவின் இருக்கான் பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லு அப்படிலாம் ஒரு சில பிட்ட போட, அந்த அம்மாவை இவர் தோல்ல சாய, அப்புறம் என்ன சாங்கு தான். ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். இது வரைக்கும் அவன்கிட்ட மாட்டினது 4 பொண்ணுங்க. அடுத்து நம்ம சித்தப்புக்கு நம்ம டைரக்டர் சேரன் மேல ஏதோ ஒரு காண்டு இருக்கு போல இருக்கு. வீட்டுக்குள்ள இல்ல, பழைய பகை ஏதோ ஒரு படத்துல ஒண்ணா ஆக்ட் பண்றப்போ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அத பின்னாடி சொல்லுவாங்க. பட் அந்த பகை இங்கேயும் கண்டினியூ ஆகுது. சோ இங்க என்னாச்சுன்னா, நம்ம சாண்டி சித்தப்பு கிட்ட கோட் வேர்ட்ல ஒன்னு கேக்குறாரு. அந்த கோட் வேர்டு என்னன்னா, விடுகதையில சைக்கிளுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அது என்ன விடுகதை, அது என்ன சைக்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோகிராஃப் படம் பாத்துட்டீங்கல்ல, அதுல சைக்கிள் வச்சுட்டு நம்ம சேரன் போவார். அதுதான் அந்த சைக்கிளுக்கான கோட் வேர்டு. அப்ப விடுகதைனா என்னன்னு கேக்குறீங்களா? நாமினேஷன்ல சேரன் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படின்றதுதான் இந்த கோடு வேர்டுக்கான அர்த்தம். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சேரன் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு தெரியல. அவர் இல்லாதப்ப நம்ம சித்தப்பு என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவனுக்கு பெரிய இந்த டைரக்டர்னு நினைப்பு அப்படின்னு கடுப்புல கத்திட்டு இருக்காரு. நான் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடி நான் அவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்றதெல்லாம் ஓரமா வச்சுட்டு சாதாரண ஒரு மனிதனா தான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். ஆனா அவர் மட்டும் இன்னமும் நான் பெரிய டைரக்டர், நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. இத ஒரு காரணமா வச்சு நான் குத்த போறேன் அப்படின்றதுதான் நம்ம சித்தப்பு சொல்றாரு. கேள்வி வாயா கூட்டத்துல செயின் அழுகுற மாதிரி மூஞ்ச வச்சு நீ செயின் வச்சு படா. இப்ப அங்க இருந்து கவின் வர அதே கேள்வியை இவர்ட்டையும் கேட்கிறாரு, விடுகதை சைக்கிள் அப்படின்ட்டு. அதுக்கு கவினும் நம்ம சித்தப்பு சொன்ன அதே கதையை சொல்றாரு, தான் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லி. பத்தியா என்ன மாதிரி யோசிக்கிறான் பார் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்டி கிட்ட சித்தப்பு என்ன சொல்றாரு, சாண்டி நீ ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது, நீ ஒரு மாஸ்டர் எனக்கு தெரியும், ஆனா நான் பெரிய ஆள் நீ காமிச்சிக்கிறது இல்ல, ஆனா அவர் மட்டும் எப்படி பண்றாரு பாரு அப்படின்னு நம்ம சேரன் மேல இருக்க உச்சக்கட்ட கடுப்பை நம்ம ஆளிங்க காமிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள வாய்க்கா தகராறா இருக்கும். ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ, எப்படி ஒருவேளை இப்படி பண்ணிருப்பானோ, எப்படியா? அடுத்து நம்ம சாண்டி ஒரு பெரிய வானொலியில சமைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல அடியில ஒட்டிட்டு இருக்கும்ல, அதுல சோத்த போட்டு பெசஞ்சு உருண்டை புடிச்சு அடிச்சோன்னு வைங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும்ல. அண்ணன் பெரிய பரவாயில்ல இல்லைங்க, இங்க பாருங்க எல்லாருக்கும் ஒரு வாய் உருண்டை சோறு பிடிச்சு கொடுங்க. அந்த மாதிரி உருண்டை பெசஞ்சு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தார். பட் இத பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அவர் பாத்ரூம் கிளீனிங் டீம் அண்ட் அதுல இவரோட வேலை என்னன்னா கக்கூசா கழுவுறது. சோ நம்மளால உருண்டை புடிச்சு இப்ப வாயில ஊட்டி விட்டுட்டு இருக்கிறப்போ, ஐயோ கக்கூஸ் கழுவிட்டு கைய கழுவ மாட்டேனே அப்படிங்கிறாரு. அடச்சை அப்படின்னு நம்ம மோகன் வைத்தி தலையில கை வச்சுக்கிட்டாரு. ஆனா நம்ம சாட்சி பழவாழ வாயில ஊட்டி விடு அப்படிங்குது. ஐயோ அவன் அதையும் சாப்பிடுறான்டா. இன்னொரு பக்கம் நம்ம மது மோஸ்டா எப்பவுமே மௌன விரதம் இருப்பாங்க காலங்காத்தால. அப்படியே இருந்துட்டு இருந்தாங்களா, அப்ப நம்ம ஒரு வாய் அந்த அம்மாக்கு ஊட்டி விட்டு, இந்த மாதிரி வாயில எதையாவது ஒண்ணு வச்சுட்டு அமைதியாவே இரு, அதுதான் உனக்கும் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு போற போக்குல சிரிச்சுன்னு ஒரு பிட்ட போட்டு விட்டு போயிட்டாரு. ஏதோ நம்ம மது தெய்வீக மூட்ல இருந்ததுனால சிரிச்சிட்டு விட்டு போயிடுச்சு. இல்லன்னு வச்சுங்க, ஏய் யாராண்ட வந்து என்ன பேசி நிக்கிறேன் அப்படின்னு லோக்கலா இறங்கி குத்துன்னு குத்தி இருக்கும் நம்ம சாண்டிய போட்டு. அடுத்து கவினின் சேட்டைகள். இதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்த சாட்சியோட கண்ணீரை தொடச்சு விட்டார் தெரியுமா, தோல்ல சாய வச்சு. அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாருன்னா, அபிராமியால ஏதோ ட்ரெஸ் ஒழுங்கா போட முடியல போல இருக்கு, அதனால நீ ஏமா கஷ்டப்படுற, நான் இருக்கேன், நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய உதவியை பண்றாரு பாருங்களேன்.
அடுத்து நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் சோஃபாக்கு வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களா. நம்ம சாண்டி, சித்தப்பு அண்ட் கவின் 3 பேருமே கக்கூசுக்குள்ள பைசைக்கிள் தானே, சைக்கிள் தானே அப்படின்னு சேரனை குத்துறதுக்காக கோட் வேர்ட்ல பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு துரோகம் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? இந்த கவின் பைபிள என்ன சொல்லிட்டு போச்சு? பைசைக்கிள்னு தானே சொல்லிட்டு போச்சு. ஆனா உள்ள போய் மதுவையும் மீராவையும் குத்தி விட்டு வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய துரோகம். அது சரி, எதுக்கு இவங்க 2 பேரையும் குத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னங்க நீங்க இந்த ஒரு சப்ப மேட்டர் கூட உங்களுக்கு புரியலையா? மது போன வாரம் என்ன பண்ணுச்சு? தமிழ் பொண்ணுன்னு சொல்லி அந்த குழந்தை வாட்டர் பாட்டில் அந்த மேட்டர் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா. அந்த மேட்டர் காரணமா வச்சு கவினோட 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஒன் ஆஃப் த கேர்ள் ஃப்ரெண்டான அபிராமி அழ விட்டுச்சுல. அந்த பெண் பாம்பை கொத்தனதுனால இந்த கவின் ஆண் பாம்பு மதுன்ற பெண் பாம்பை கர்வம் கட்டி கொத்துது. இன்னொரு பக்கம் மீரா சாக்ஷி அண்ட் அபிராமி கிட்ட வந்ததுல இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்குல்ல, அதையும் மைண்ட்ல வச்சு நச்சக் 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 அப்படின்னு குத்திட்டு இருக்காரு. ஆனா சாண்டி, சித்தப்பு 2 பேருமே சேரனை தான் குத்துனாங்க. இப்ப சொல்லுங்க, கவின் பண்ணது துரோகமா இல்லையா? பாத்தீங்களா நீ உங்க தம்பி நல்லவர் உத்தமர் ஒண்ணும் தெரியாதவர்னு சர்டிபிகேட்லாம் கொடுத்தீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? பட் இந்த நாமினேஷன்ல போன வாரத்தோட கேப்டனான வனிதாவையும் சரி, இந்த வாரத்தோட கேப்டனான வைத்தியாவையும் சரி யாரும் குத்த முடியாது அப்படின்ட்டாரா. அதனால அந்த 2 பீஸுங்களும் எஸ்கேப். இப்ப இந்த நாமினேஷன்ல இன்னொரு துரோகமும் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? நம்ம சேரன் பண்ணது. லாஸ்ட்லி அவ பொண்ணுன்னு சுத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒரு குள்ளநரி கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள என் பொண்ணான லாஸ்ட்லியாவும் சரி, என் பொண்ணோட அண்ணனான தர்ஷனும் சரி இருக்கிறத நான் விரும்பல. அதனால அவங்க 2 பேரையும் குத்துறேன் அப்படின்ட்டாரு. இப்ப சொல்லுங்க, இந்த மனுஷனை குத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. சரி, பேலன்ஸ்ல பெருசான காரணம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால யார் நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த மேட்டருக்கு போவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்த மது, கவின் அண்ட் ஃபாத்திமா பாபு இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணாங்க. அடுத்து வந்த அபிராமி, சாக்ஷி, ஷெரின் 3 பேருமே மது அண்ட் சூப்பர் மாடல் இவங்க 2 பேரையும் குத்துன்னு குத்துனாங்க. எப்படி இதுங்களும் பேசி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆனா அந்த கிளிப்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட காமிக்கல. நம்ம பசங்களே இவ்வளவு கோட் வேர்டு வச்சு பேசுறப்போ பொண்ணுங்க பேசிக்கணும்னு அவசியமே இல்ல, கண்ணாலேயே சிக்னல் கொடுத்துருக்குங்க. அடுத்து சூப்பர் மாடல் வந்துச்சு. அது அபிராமியும் சாக்ஷியும் குத்துச்சு. ஃபாத்திமா அவர்கள் சரவணன் மற்றும் கவின் அடிச்சாங்க. சாண்டி, மது அண்ட் சேரன், வனிதா சூப்பர் மாடல் அண்ட் சேரன், தர்ஷன் சூப்பர் மாடல் அண்ட் சாக்ஷி, லாஸ்ட்லியா மீரா, மிதுன் அண்ட் சரவணன், ரேஷ்மா, மது அண்ட் ஃபாத்திமா, முகேன், மீரா அண்ட் சேரனை நாமினேட் பண்ணாரு. அடுத்து இந்த மோகன் வைத்தி, ஒன்னு சேரன் இன்னொன்னு ஃபாத்திமா பாபு. அப்போ வரைக்கும் ஃபாத்திமா மேல காண்டு இருக்குமோ அப்படின்னு டவுட் தான் இருந்துச்சு தலைவர் பேசுற வரைக்கும். இவர் காரணம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மே ஆச்சு. ஏன்னா என்ன காரணம் சொன்னாரு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் என்ன வாடா போடான்லாம் பேசிட்டு இருக்கு, அது எனக்கு பிடிக்கலை. அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு பாவனை இருக்கு, அந்த பாவனையை செஞ்சு காமிச்சு எனக்கு கலாச்சிக்கிட்டே இருக்குது இந்த அம்மா, அதனாலேயே குத்துறேன் அப்படின்ட்டாரு. அப்படி என்ன பாவனையா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. சோ இந்த நாமினேஷன் படி லிஸ்ட்ல யார் வந்திருக்காங்கன்னு பாத்துலாமா? கவின், சாக்ஷி, சரவணன், ஃபாத்திமா, சேரன், மீரா மற்றும் மதுமிதா. இப்ப சேரன் பேர் வந்த உடனே வாட், நானா, வை மீ, வை நாட் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல பாத்துட்டு இருக்காரு சேரன். இன்னொரு பக்கம் சாக்ஷிக்கு அடி பாவி, அபிராமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தவன் நானு, ஆனா அவ பேர் வரல, என் பேர் லிஸ்ட்ல வந்திருக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க. இன்னொரு பக்கம் கவின், என்ன எவன்டா குத்துனவன், அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன், மது குத்தி இருக்கும், பேலன்ஸ் யாரா இருக்கும் இப்படின்னு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு கூட்டம் ஏன் என்ன குத்துனாங்க, ஏன் அவளை குத்தல, ஏன் இவனை குத்துனாங்க அப்படின்னு குசு பேசிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம மது, இந்த வீட்டுக்குள்ள என்னோட பார்வை தான் தப்பா இருக்கு, எல்லாரும் சரியா தான் இருக்காங்க, நானும் மத்தவங்கள மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகணும் போல இருக்கு. மது, நீ கலகலன்னு இருக்க பொண்ணு, நீ போய் மத்தவங்கள மாதிரி சி கம் ஆன் அப்படின்னு தனியா சாமி கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் கூட பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அழக்கூடாது, நீ ஏன் அழுற? நீ தாதாடா டான். இன்னொரு பக்கம் நம்ம சாக்ஷி அண்ட் கவின் பாத்திரம் கழுவ சொன்னா இதான் சான்ஸ்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. சும்மா விடுமா நம்ம கேமரா, இதுதானே எங்களுக்கு ப்ரோமோ, அது எப்படி நாங்க விட்டு வைப்போம் அப்படின்னு மூஞ்ச ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்க விட மாட்டீங்கல்ல, கொஞ்ச நேரம் தனியா விட மாட்டீங்கல்ல, பண்ணுங்க எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க அப்படின்னு கடுப்புல சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு கவின். உங்களுக்கு பொழைக்க தெரியல. சீசன் 9லயும் தான் கமருதீன் பாருன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நீங்க இருந்து அதே வீட்ல தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் லொகேஷன் கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ள பேசிக்கல. அந்த மாதிரி நீங்க தான் கேமரா இல்லாத இடமா பார்த்து கண்டுபிடிச்சு பேசணும். இது கூடவா அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க? அப்படி அதுக்கும் பிக் பாஸ் ஹெல்ப் பண்ணாருன்னா அவர் பேர் வேற ஆயிராது. சார், நீங்க ஒரு மாமா தானே? டோன்ட் மிஸ் இட் சார். உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாமா தானே? லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு ஃபன்னி டாஸ்க் அப்படின்னு சொல்லி டாக் அண்ட் தி போன் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்ன டாக் அண்ட் தி போன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும், அப்படிதான் லாஸ்ட்லியா படிச்சாங்க. இதுல மொத்தம் 4 அணி, அவங்க அவங்களே பிரிச்சுக்கலாம். சோ இதுல டாஸ்க் என்னன்னா, சென்டர்ல ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்பை 2 பேரும் எடுக்க ட்ரை பண்ணும். தப்பி தவறி எடுக்கிறப்ப இன்னொருத்தவங்க தொட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க அவுட், தொட்டவங்களுக்கு ஒரு பாயிண்ட். சூப்பரா இருக்குல்ல? எவ்வளா
சூப்பர். இதுக்கு நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க, டிஃப்ரெண்டா மேக்கப் போட்டு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம மோகன் வைத்தியாவோட மூஞ்சி தான். இந்த கெட்டப்போட ஏதாவது நாய்கிட்ட போய், எப்படி உன்னை விட நான் அழகா இருக்கேனா, நானும் உன்ன மாதிரி ஒரு டாக் தான், மாறு வேஷத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா டாகுங்கெல்லாம் உடனே ஒரு சங்கத்தை அமைச்சு மாஸ் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு அழகான மூஞ்சி. அறக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்குறீல பக்கியலா. ஆனா இந்த கேம்ல முக்கியமா ஒண்ணு நடந்துச்சு. சேரனுக்கும் லாஸ்லியாக்கும் போட்டி வர்ற மாதிரி. அப்போ என் பொண்ணு அவளுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்லியாவை அந்த எலும்பு எடுக்க விட்டு, பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கட்டி புடிச்சிட்டு போயிட்டாரு. இதுக்கு பேர் தான் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுன்னு சொல்லுவா. நடிக்கிறான், சூப்பரா நடிக்கிறான். ஃபைனலி ஷோட எண்டு. இந்த பக்கம் எப்பவும் போல மதுமிதா ஓரமா உட்காந்துட்டு சாமியோட பேசிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சரவணா அழுதுட்டு இருக்காரு. ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவருக்கு அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு, 1 வயசோ 2 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காராம். செகண்ட் மேரேஜ் வேற, அண்ட் பாஸ்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கும் இவருக்கும் குழந்தை இல்ல போல இருக்கு. அதனால செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுக்கு பிறந்த குழந்தை தான் அது போல இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணார்ல அந்த பொண்ணே செகண்ட் மேரேஜ் பண்ண அலோவ் பண்ணி இவருக்கு ரெக்கமெண்டும் பண்ணிருக்காங்க, நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி. அப்ப அழுக வரதானே செய்யும். பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். கடைசியா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஷோ முடிய போது, தூங்க போற டைம். அப்ப சாக்ஷி அபிராமி கிட்ட போய் பிக் பாஸ் நாமினேஷன் லிஸ்ட்ல பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ சேரன் பேரை சொன்ன உடனே வை சேரன் அண்ணா அப்படின்னு ஷாக் ஆன. ஆனா என் பேரை சொல்றப்போ எந்த ஒரு ஷாக்கும் இல்ல. ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டதுக்கு, ஹே அவர் எனக்கு நேரா உட்கார்ந்து இருந்தாரு, அதனால நான் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். அப்ப நான் பக்கத்துல தான் இருந்தேன், எனக்கு ஏன் நீ ரியாக்ஷன் கொடுக்கல? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லடா, அதான் நானும் சொல்றேன், நீ என்ன பத்தி யோசிக்கல, ஆனா அவரை பத்தி யோசிச்சிருக்க. அப்போ என்ன இருக்கு இதுல ஃப்ரெண்ட்ஷிப்? நான் சொல்றத கேளு, நான் ஒரு பொண்ணு தேவையில்ல. உனக்கு என்ன விட இவன் தான் மச்சான் முக்கியம். உனக்கு நெஞ்சில இருந்து வரணும், ஆனா அது உன்கிட்ட வரல. அப்படிலாம் கிடையாதுப்பா, எனக்கு மனசுக்குள்ள இருக்கு, அதை நான் உனக்கு ப்ரூவ் தான் பண்ணி காட்டணும்னா என்னால பண்ண முடியும். ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நீ பண்ண வரைக்கும் போதும், விடு நான் பாத்துக்கிறேன், மத்தவங்க மாதிரி நானும் தூங்கி எஞ்சா சரியாயிரும் அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க சாக்ஷி. பின்ன கவினை கரெக்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சது அபிராமி, அதை ஃபர்ஸ்ட் சாக்ஷி கிட்ட சொன்னது அபிராமி. ஆனா அப்பேற்பட்டவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப சாக்ஷி கவினோட சுத்திட்டு இருக்கிறத பாக்குறப்போ, அட கொடுமையே, நாமினேஷன்ல சாக்ஷி பேரா அப்படின்னு எப்படி சொல்ல தோணும்? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கியம்மா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டையை போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற? சரி, இனி வரும் எபிசோட் தான் பயங்கர ஃபயராவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் ஜாலியாவும் போக போகுது. அதெல்லாம் அடுத்து வர போகுது. பட் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் நாளை மாலை 6 மணிக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே பை. இல்ல அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே பார்த்தாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிறது யூடியூப் சேனல் மட்டும் தான். அதனால நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட இமீடியட்டா பார்க்கலாம். இது மூலியமா உங்க புண்ணியத்தினால எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதுல இருந்து வர்ற அமௌண்ட்டை நாங்க சம்பளமா பிரிச்சு எடுத்துப்போம். சோ பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை டே 8 சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.